நிறைய நம்ம கஸ்டமரே, அதாவது 2-3 வருஷம் கஸ்டமரே பார்த்தீங்கன்னா கண்டிஷனர் ப்ராப்பராக போட தெரியல, அதுக்கு ஒரு வீடியோ கொடுங்க அப்படின்னு கேட்குறீங்க. நீங்கள் தானே எப்படி சிரிக்கிறாங்க. 3 வருஷம் ஆகிடுச்சு அவங்க ஹேர் வச்சு, இன்னும் ப்ராப்பராக கண்டிஷனர் போட தெரியல. இங்கே மட்டும் கண்டிஷனர் போட்டுட்டு நான் போட்டேன்னு சொல்கிறாங்க. சரி, அதுக்காக தான் இந்த வீடியோ கொடுக்கலான்னு சொல்லிட்டு நான் எப்படி போடுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி 2 செக்ஷனாக பிரிச்சுக்குவேன். என்னோட ஒரு பக்கத்துக்கு பார்த்தீங்கன்னா நான் இவ்வளோ கண்டிஷனர் எடுக்கிறேன். சரி, நான் இப்போ வாஷ் பண்ண போகிறதுனால நான் எப்படி அப்ளை பண்ணுறேன்னு மட்டும் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ ஈரம் இல்லாதனால அதிகமாக அப்ளை ஆகாது. இப்போ ஈரம் இருந்துச்சுன்னா நல்லாவே உங்களுக்கு இதாகும். ஸோ நான் இந்த மாதிரி என்னோடய ஹேரில் இப்படி தான் நான் அப்ளை பண்ணுறேன். ஈரம் இருக்கும்போது நமக்கு ஈஸியாக கை கீழே போகும். ஸோ நான் இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு இந்த முடியை இப்படிலாம் பண்ண மாட்டேன், இப்படி கரகரன்னா ஆக்க மாட்டேன். நிறைய பேர் கேட்குங்க, உங்கள் முடி மட்டும் எப்படி ஷைனிங்காக இருக்கணும், உங்களுக்கு மட்டும்தான். ஸோ இந்த மாதிரி ஸ்விஸ் பண்ணிங்கன்னா எல்லா இடமுமே போயிடும். ஸ்விஸ் மீன்ஸ் இப்படி கிடையாது, இந்த மாதிரி. அதுக்கப்புறம் நான் இந்த பக்கமும் இந்த அளவுக்கு எடுத்துகிட்டு ஃபுல்லாக இப்போ எண்டு வரைக்கும் அப்ளை பண்ணுவேன். எண்டு வரைக்கும் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா ஒரு 5 மினிட்ஸ் கொண்டை போட்டுட்டு நம்ம சோப்லாம் போட்டு குளிச்சதுக்கப்புறம் அகைன் நீங்கள் இப்படி தான் வாஷ் பண்ணணும். தலையை குப்பரை போட்டு வாஷ் பண்ணக்கூடாது. அப்போ தான் இந்த இடத்துல டேங்கிள் வந்துடும். ஏன்னா இப்படி போய் வாஷ் பண்ணுறீங்க, திரும்ப இப்படி போடுறீங்க, நம்மளுக்கு நிறைய ஷார்ட் ஹேர்ஸ் இருக்கும்ல, அதெல்லாம் மேலே போய் சேர்ந்துருச்சுன்னா இந்த இடத்துல டேங்கிள்ஸ் வந்துடும். ஸோ நீங்கள் ரொம்ப கஷ்டப்படவே தேவையில்லை. நம்மளுக்கு வந்து எக்ஸ்டென்ஷனால் பிரேக்கேஜ் ஆகக்கூடாதுன்னா ப்ராப்பராக வாஷ் பண்ணணும். தேங்க்யூ ஸோ மச்.